What are the differences between Coulomb force and gravitational force? ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம கூலும் ஃபோர்ஸுக்கும் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸுக்கும் இடையே இருக்கிற டிஃப்ரென்சஸ் வந்து என்னன்னு பார்க்கலாம். நம்ம கூலும் ஃபோர்ஸோட பாயிண்ட்லாம் ஒரு சைடையும் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸோட பாயிண்ட்லாம் இன்னொரு சைடும் நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கூலும் ஃபோர்ஸ் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ்னால் என்னன்னு தெரியணும். ஸோ கூலும் ஃபோர்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு சார்ஜஸ்க்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸை வந்து நம்ம கூலும் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோங்க. அதே மாதிரி கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு மாஸஸ்க்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸை வந்து நம்ம கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோங்க. இப்போ நம்ம கூலும் ஃபோர்ஸோட ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஃபோர்ஸ் பிட்வீன் டூ சார்ஜஸ் கேன் பி அட்ராக்டிவ் ஆர் ரிப்பல்சிவ் டிபெண்டிங் ஆன் த நேச்சர் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஸோ நீங்கள் ரெண்டு சார்ஜஸ்க்கு இடையே இருக்கிற ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அட்ராக்டிவ் ஃபோர்ஸாகவும் இருக்கலாம், இல்லைன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாகவும் இருக்கலாம். அது நம்ம எடுத்துக்கிற சார்ஜோட நேச்சரை பொறுத்து. அது எப்படி சொல்லலாம்னா, நீங்கள் இப்போ வந்து ப்ளஸ்ன்னு ஒரு சார்ஜஸ் வந்து எடுத்துக்கோங்க, புரியுதா? அது பக்கம் இன்னொரு ப்ளஸ் சார்ஜஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கிறீங்க. ஸோ இப்போ இங்கே இதுக்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ரிப்பல்சிவ் நேச்சரில் வந்து இருக்கும். ஏன்னா லைக் சார்ஜஸ் வந்து ரிப்பல் ஆகும். அதே மாதிரி தான் நீங்கள் நெகட்டிவ் சார்ஜஸை ரெண்டு பக்கம் எடுத்துகிட்டு வந்தாலும் அதுக்கிடையே இருக்கிற கூலும் ஃபோர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிப்பல்சிவாக தான் இருக்கும். சப்போஸ் ஒரு சார்ஜஸ் வந்து பாசிட்டிவாகவும் இன்னொரு சார்ஜஸ் வந்து நெகட்டிவாகவும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அப்போ அந்த ரெண்டு ஃபோர்ஸும் வந்து அட்ராக்டிவ் ஆகும். ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்த கூலும் ஃபோர்ஸ் வந்து ரெண்டு சார்ஜஸ்க்கு இடையே அட்ராக்டிவ் ஃபோர்ஸாகவும் இருக்கலாம், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாகவும் இருக்கலாம். அது நாம் எடுக்கிற சார்ஜஸை பொறுத்துன்னு சொல்கிறாங்க. ஸோ இது கூலும் ஃபோர்ஸோட ஃபஸ்ட் பாயிண்ட். ஸோ அடுத்தது வந்து கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸோட ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து என்னன்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஃபோர்ஸ் பிட்வீன் டூ மாஸஸ் இஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ். ஸோ நீங்கள் எப்பவுமே ரெண்டு மாஸ் வந்து எடுத்துக்கினீங்கன்னா அந்த ரெண்டு மாஸுக்கு இடையே இருக்கிற ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து அட்ராக்டிவ் நேச்சரில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது செகண்ட் பாயிண்ட். த வேல்யூ ஆஃப் த கான்ஸ்டன்ட் கே இன் கூலும் லா இஸ் கே ஈக்குவல் 9 × 10⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -2. இங்கே சார்ஜோட எஸ்ஐ யூனிட் வந்து கூலும்னால நம்ம கூலும் பவர் -2 சொல்கிறாங்க. அதே மாதிரி கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸோட கான்ஸ்டன்ட் பார்க்கலாம். த வேல்யூ ஆஃப் த கிராவிடேஷ்னல் கான்ஸ்டன்ட்டோட மதிப்பு G ஈக்குவல் 6.67 × 10⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கேஜி பவர் -2ன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே ரெண்டு மாஸ் எடுத்துக்கிறதுனால மாஸோட எஸ்ஐ யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கிலோகிராம். அதனால நம்ம லாஸ்ட்டில் வந்து கேஜி பவர் -2ன்னு சொல்கிறாங்க. ஸோ எஸ்ஐ யூனிட் எழுதும் போது அந்த லாஸ்ட் வந்து ரெண்டுத்துக்குமே நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் காமனாக வரும். சார்ஜஸ் கூலும் ஃபோர்ஸ்க்கு வரும்போது கூலும் பவர் -2வும் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ்க்கு வரும்போது மாஸுக்கு வந்து கேஜி பவர் -2ன்னு எழுதுவோங்க. தேர்ட் பாயிண்ட். த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் சார்ஜஸ் டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் த மீடியம். அதாவது ரெண்டு சார்ஜஸ்க்கு இடையே இருக்கிற எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்கிற மீடியத்தை பொறுத்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கலான்னா, இப்போ வந்து நீங்கள் ப்ளஸ்ன்னு ஒரு சார்ஜஸ் எடுத்துக்கோங்க, மைனஸ்னு ஒரு சார்ஜஸ் எடுத்துக்கோங்க. அந்த ரெண்டு சார்ஜஸ்க்கு இடையே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து இருக்கும். இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏரில் இருக்கும் போது இதோட மதிப்பு வந்து, அதாவது அட்ராக்டிவ் ஃபோர்ஸோட மதிப்பு வந்து அதிகமாக இருக்கும். அதே சார்ஜஸை வந்து நீங்கள் ரெண்டு சார்ஜஸும் நீங்கள் வாட்டருக்குள்ளே வந்து நீங்கள் வைக்கிறீங்கன்னா இப்போ அந்த ரெண்டு சார்ஜஸ்க்கு இடையே இருக்கிற அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லெஸ் தெனாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம வைக்கிற மீடியத்தை பொறுத்து ரெண்டு சார்ஜஸ்க்கு இடையே இருக்கிற ஃபோர்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறது தான் தேர்ட் பாயிண்ட்டு. அதே வந்து கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ்க்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ மாசஸ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த மீடியம். அதாவது ரெண்டு மாசஸ்க்கு இடையே இருக்கிற கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைக்கிற மீடியத்தை பொறுத்து இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இப்போ முன்ன சொன்ன மாதிரி தான் M1ங்கிற ஒரு மாஸ் எடுத்துக்கோங்க, M2ங்கிற ஒரு மாஸ் எடுத்துக்கோங்க. அந்த ரெண்டு மாஸுமே எப்பவுமே அட்ராக்டிவ் நேச்சரில் தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஏரில் வச்சாலும் அதே வேல்யூ தான் இருக்கும். அதே மாஸஸை வந்து நீங்கள் வாட்டருக்குள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சாலும்
அதுக்கு நடுவே இருக்கிற அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து மதிப்பு வந்து மாறாது. ஸோ அதை தான் வந்து நம்ம இண்டிபெண்டன்ட் ஆஃப் மீடியம்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஃபைனலாக கூலும் ஃபோர்ஸ் அண்டு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸுக்கான டிஃப்ரென்சஸை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், force between two charges can be attractive or repulsive depending on the nature of charges. Force between two masses is always attractive. Second point, the value of the constant K in Coulomb law is K equal 9 into 10 to the power 9 Newton meter square Coulomb power minus 2. The value of the gravitational constant G equal 6.67 into 10 to the power minus 11 Newton meter square kg power minus 2. Third point, the electrostatic force between charges depends on nature of the medium. The gravitational force between two masses is independent of the medium.